2025ல நீங்க டிவிஎஸோட ஜஸ்ட் 110 இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமான்றத ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிஎஸோட ஜஸ்ட் 110 இந்த வண்டி எப்படி மிஸ் பண்ணன்னு தெரியல. ஏன்னா இந்த வண்டி என்னுடைய சிஸ்டர் இன் லா வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டி ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் அவங்களுடைய டாட்டருக்கோ இல்லை அவங்க சிஸ்டருக்கோ தான் இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டி உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வண்டி சின்னசாகவும் இருக்கும். ஸ்கூட்டி எப்போ வந்து தொடர்ந்து இது ஸ்கூட்டி டிவிஎஸோட ஜஸ்ட் உண்மையாகவே நல்லாவே இருக்கு. லேடிஸ் வந்து வாங்குறாங்க, நீங்கள் நம்பி வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். லுக் வைஸ் சப்ஜெக்டிவ், பட் இதில் கலர் வந்து நிறையவே இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க மெயினா இதோடைய இன்ஜின் செட்டப் பர்ஃபார்மன்ஸ்ல ஆரம்பிப்போம். 109.7 சிசி, மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 7.71 பிஹெச்பிஎஸ் 7500 ஆர்பிஎம்லையும், மேக்ஸிமம் டார்க் 8.8 Nm டார்க் 5500 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிவிஎஸ் இன்ஜினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் இதை வந்து கண்டினியூ லாங் இனிமே ட்ரை பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 65 to 75 க்ரூசிங்லேயே போனேன். வித் பில்லியனோட தான் போனேன். எந்த இஷ்யூஸும் இல்லை. நம்ம லாங் எண்டுமே தாராளமாக போகலாம். ரெண்டாவது இதோடைய கம்ஃபர்டபுள் பில்லியனுக்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம ஓட்டுறவங்களா இருக்கட்டும், லாங் எண்ட் எடுக்கிறப்போ நீங்கள் எப்பவுமே இது மாதிரி வண்டியில் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் போகிறப்போ மழையும் வந்துருச்சு. மழை டயருமே இந்த வண்டியில் வந்து நாங்கள் லாங் எண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். சரிடா டயரெல்லாம் எப்படி இருக்குது, கிரிப்பெல்லாம் நல்லா இருக்கா மழையில் போனீங்கன்றியா அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100/90 கொடுத்துருப்பாங்க, பேக்கில் வந்து 19/90 தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டுமே உங்களுக்கு 10 inch வீல் தான் வரும். இது ஓகேவா இருக்கும், பெரிய அளவில் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த டிவிஎஸ் ஜஸ்ட்ல மெயினா 2 டயருமே உங்களுக்கு டியூப்லெஸ் தான் வரும். இது ஆக்சுவலா பட்ஜெட் ஓரியன்டா இருக்கும். ஸோ அதுவும் யோசிக்கணும். மெயினா இதோடைய சீட்டிங்கோட கம்ஃபர்ட், குஷனிங் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்கு. நானும் ஓட்டி பார்த்தேன், பில்லியனும் உட்கார வச்சு ஓட்டி பார்த்தேன். அவங்களுக்கு எந்த வித பேக் பெயினும் வரல. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை சஸ்பென்ஷனு. இது டெலஸ்கோப்பிக்கும் ஃப்ரண்ட்டில், பேக்கில் சேம் வந்து ஸ்ப்ரிங்கு தான் கொடுத்துருக்காங்க. இது ஓகேவா இருக்கு. பம்பெல்லாம் வந்து பெரிய அளவில் தெரியல. ஓரளவு அந்த எஃபெக்ட்லாம் ஏற்றுக்குது. இப்போ வர அளவு இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த கம்ஃபர்டபுள் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறேன். செகண்டு இதோடைய சீட்டிங்கோட எந்த ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, அந்த அளவு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ½ ஹெல்மெட்டை நீங்கள் வைக்க முடியும். ஒரு மீடியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மீடியமான பொருளை எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவு தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து பின்னாடி தான் போட முடியும். உங்களுக்கு 5 லிட்டர் வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் எல்லா ஸ்கூட்டிலையும் வர்ற மாதிரி. 1.3 லிட்டர் வந்து ரிசர்வ். இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ஐ இன்ஜினில் எப்பவுமே வந்து மினிமம் அந்த 1.3 அதாவது இந்த ரிசர்வ்ல இருக்கிற லிட்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். எங்கடா மைலேஜ் அப்படின்னா அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு அதை பற்றி வேணாம், நம்ம நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மெயினாக அடுத்து இதோடைய வெயிட் சொல்லிட்டோம் 103 கிலோ. இதோடைய சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா வெறும் 760 mm தான். ஆக்சுவலாக இது வந்து லேடிஸ் ஃபோக்கஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ சீட்டோட ஹைட் உங்களுக்கு 760 mm தான்றனால ஷார்ட் ரைடருக்கு இல்லை ஷார்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஐ மீன் அதோடைய வீல் சைஸுமே கம்மி, வெறும் 10 inch தான்றனால ரொம்பவே உங்களுக்கு சீட் ஹைட் கம்மி இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியாக கொடுத்தனால எல்லாருமே ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம். ரெண்டாவது இதோடைய லைட்டிங் எஃபெக்ட் வந்து ஒரு ஆவரேஜ். ஆக்சுவலாக அது நெகட்டிவ்ல தான் ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கம்முன்னு வந்து எங்களுடைய இதில் வந்து லைட் நல்லா இல்லை. ஸோ அதனால எல்இடி தூக்கி சொருகி விட்டோம். அதனால எந்த விஷயமும் இல்லை. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது நைட் விசிபிலிட்டின்றது. மெயினான ஒரு பிளஸ் என்னன்னா இதோடைய ஆன் ரோட் பிரைஸ். ஆமா இதுதான் இந்த வண்டிக்கு பெரிய ஒரு பிளஸ். உங்களுக்கு டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 to 95,000 வரும். ஒவ்வொரு டீலர் வைஸ் வந்து இது கண்டிப்பா ஒரு 5,000 10,000 வந்து டிஃபரன்ஸ் இருக்கலாம். இங்க மெயினா பட்ஜெட் ஓரியன்டா தான் பார்க்கணும். இது கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு உண்மையா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது இதுக்கு ரைவல் நம்மளுடைய ஹீரோ வண்டி இருக்கு. அதை நான் உங்களுக்கு லாஸ்டாவே சொல்றேன். சரிப்பா எங்கப்பா நெகட்டிவ் அப்படின்னா, சரி வாங்க மெயினா ஏன் வண்டியே இருந்தாலும் நெகட்டிவ் இருக்கதான் இருக்குது. சரி வாங்க நெகட்டிவ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இதோடைய பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இது ஆக்சுவலாக வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க, லேடிஸ் பர்பஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் பிரேக்கிங்கை அட்லீஸ்ட் வச்சு இந்த பைட் இருக்கிற மாதிரியாவது இருக்கணும். நான் லாங் எண்ட்லாம் போகிறப்போ ஏதாச்சும் ஒன்று சடனாக வந்துடுமோன்ற ஒரு பயத்திலே தான் போனேன். அந்த அளவு பிரேக்கிங் இருக்குது. பிரேக்கிங் வைஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நம்ம டிவிஎஸ் ஜஸ்ட்ல ரொம்ப வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் தான் பிரேக்கிங்கு. கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒன்று தான். மெயினாக நான் இதை பற்றி நான் பேச மாட்டேன், இருந்தாலும் நிறைய பேருக்கு அது தெரியணும். ஸோ அதோடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து இப்போ வர மாதிரி டிஜிட்டலு இல்லை அந்த எல்சிடி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் பெருசாக இதை பார்க்கவே மாட்டேன். மேக்ஸிமம் மைலேஜ் பார்ப்பேன், அதில் எவ்வளோ ஸ்பீடு ஓடுதுன்றதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக தான் இருக்கும். வேற எதுவுமே மோஸ்ட்லி நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று தான். சரிடா மைலேஜை பற்றி ஏதோ சொன்னியே வள சலச்சலன்னு, ஏன்டா அதெல்லாம்
தான் பேசினுக்கிறேன். மெயினா மைலேஜ் எங்கடா நெகட்டிவ் அப்படின்னா இதுல மிகப்பெரிய ஒரு மைனஸ் மைலேஜ். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா இந்த வண்டியை எடுத்தோன்ற அளவு நான் யோசிச்சது மைலேஜ் தான். மைலேஜ் எனக்கு இன்னைக்கு டேட்லயுமே கிடைக்கிற மைலேஜ் பாத்தீங்கன்னா 35 to 40 உள்ளதான் மைலேஜ் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க யாராச்சும் டிவிஎஸ் ஜஸ்ட் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய மைலேஜை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஷோரூம்ல தான் சர்வீஸ் பண்ணுவோம். பக்காவா வந்து 500 கிலோமீட்டர் முன்னாடியே மெயின்டெயின்லாம் பக்காவா இருக்கும். அப்படி இருந்துமே 35 to 40 தான் மைலேஜ் மேக்ஸிமமே வருது. ஏன் அப்படின்னா நம்ம இது சிட்டிக்குள்ள தான் ஓட்ட போறோம். கம்யூட்டர் ஒரு ஸ்கூட்டியா எடுக்கிறோம். மைலேஜ் கண்டிப்பா வந்து ஓரளவா தரணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஜூபிட்டர் யூஸ் பண்றேன், ஆல்ரெடி ரே யூஸ் பண்ணியிருக்கேன், இல்ல டியோ ஆக்டிவா இருந்தா எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் அதெல்லாம் 50க்கு மேலதான் மைலேஜே தரும் என்னதான் பண்ணாலும். இதை நான் கொஞ்சம் ரஃபாலாம் யூஸ் பண்ணனா 34, 35 கொடுக்குது. இதுல என்ன காமெடினா நான் BMW G310R எக்கோ மோட்ல ஓட்டுறப்ப எனக்கு 33, 34 மைலேஜ் கொடுத்துச்சு. மைலேஜ்ன்றது கண்டிப்பா ஒரு மைனஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இதோடைய பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபைபர் பிளாஸ்டிக் தான். ஆக்சுவல் வந்து வெயிட் கம்மி, அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது இதுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆமாம், நான் லாங்கெல்லாம் போனேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டைம் தட்டுருச்சு. வண்டியை நிற்க வச்சு இறங்கி ஏதாச்சும் உடஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா குவாலிட்டியும் கம்மி. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸு ரொம்பவே அடிப்படும். நம்ம இந்தியா ரோடு, நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் விடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது வந்து R&D பண்ணுறப்பவே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். ஆஸ் யூஷுவல் வந்து லேடிஸ் தான் ஓட்டுறாங்க, சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறாங்க அப்படின்றப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸ் எப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம டிவிஎஸ் கம்பெனி சொல்லவே தேவையில்ல. மெயினா அது வந்து ஃபியூச்சர்லயாவது அட்லீஸ்ட் வந்து அப்டேட் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க ஒரு 12 இன்ச் வீல் கொடுத்து சஸ்பென்ஷனை மாத்தினீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் ஹைட் அதிகமாயிடும், கிரவுண்ட் கிளியரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். இது ஆக்சுவலா அது என்னுடைய ஐடியா. அது என்ன பண்றாங்க ஃபியூச்சர்ல பார்ப்போம். ரெண்டாவது இதுல ரஸ்ட்டும் ஆகுது. மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி ஜூபிட்டர்லேயே சொன்னேன் கலர் ஃபேட் ஆகுது அப்படின்னு, ரஸ்ட்டும் ஆகுது. இது காமனா டிவிஎஸோட ஸ்கூட்டில எல்லாத்துலயுமே இந்த இஷ்யூஸ் இருக்கு. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸுக்கு பெருசா எந்த குறையும் இல்லை, ஆனா அதுல நெகட்டிவும் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் சில யூசர்ஸ் ஃபீல் பண்றாங்க. பர்டிகுலரா நான் வச்சுட்டு இருக்கிற ஜஸ்ட்ல பெருசா எந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகல. இருந்தாலும் டாப் எண்ட் போறப்ப லைட்டா ஃபீல் ஆகுது. இந்த வண்டியிலுமே உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ன்றது இருக்கு. நாங்க கிக்கர் தான் வச்சுட்டு இருக்கிறதுனால பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஸோ கிக்கர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டோம். அவங்க ஒரே சர்வீஸ்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரல இது வரைக்குமே. சரிடா, இவ்வளோ இஷ்யூஸ் சொல்றியே, இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா சொல்லு அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா நான் அன்னைக்கு ஸ்டேட்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ரைவல் பெருசா கிடையாது பட்ஜெட் ஓரியன்ட்ல. நான் அப்போ இதை சூஸ் பண்ணேன். பட் இன்னைக்கு 2025 இன்னைக்கு ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இதுக்கு ரைவல் நிறையவே இருக்கு. ஸோ அது மாதிரி ஸ்கூட்டியை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மெயினா எனக்கு இதோடைய சர்வீஸ் வந்து சொல்ற அளவு கிடையாது. நான் எல்லா வீடியோல டிவிஎஸ் சர்வீஸை பத்தி பேசிட்டேன், சொல்ற அளவு கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். ரைவிலே உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு வெயிட் கம்மினா ரே இருக்கு, ஸ்மூத்துக்கு வேணா டியோ 110 இருக்கு. மைலேஜுமே அந்த வண்டியெல்லாம் நல்லாவே தரும். பட்ஜெட் தான் முக்கியம்னா உங்களுக்கு ஹீரோவோட ப்ளஷர் இருக்கு. மஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.